துளசிங்கம் டிவியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக தொடர்ந்து போராடி வந்த சென்னை மாநகராட்சியினுடைய துப்புரவு பணியாளர்கள் பல்வேறு காலகட்டங்களில் போராட்டங்கள் நடத்தியவர்களை அரசு அவளை கைது செய்து மாலையில் விடுவித்தது. அந்த நிலையெல்லாம் அனைத்து தொலைக்காட்சியில் எப்படி அவளை அழைத்துச் சென்றார்கள், எப்படி இழுத்துச் சென்றார்கள் என்பதையெல்லாம் நாம் கண்கூடாக பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு மழைக்காலம். இந்த மழை காலத்தில் மேயர் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள்? மேயர் அவர்கள் துப்புரவு பணியாளர்களை மீண்டும் வேலையில் சேர்த்து கொள்கிறோம் என்று அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அவர்கள் அதைத்தானே தொடர்ந்து போராடி கொண்டிருந்தார்கள். அன்றைக்கே அவர்களை சேர்த்திருக்கலாமே. அதை விட்டுவிட்டு இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சூழல், ஆங்காங்கே அடைப்புகள், இவற்றையெல்லாம் எடுக்க வேண்டிய காலகட்டத்தில் ஆட்கள் போதாக்குறையால் மேயர் அவர்கள் இந்த அறிவிப்பினை செய்திருக்கிறார்கள். இப்படித்தான் தமிழக அரசு ஒவ்வொரு கோரிக்கைகளையும் பின்தள்ளி அதனை பின் உணர்ந்து நடைமுறைப்படுத்துகிறார்கள். தமிழகத்திலே வணிக வரித்துறை, வருவாய்த்துறை, பதிவுத்துறை போன்றவைகளெல்லாம் வருவாயை ஈட்டித்தரக்கூடிய துறைகளாகும். ஆனால் அந்த வருவாயை ஈட்டித் தருகிற அந்த துறைகளில் அலுவலக உதவியாளர்கள், அடிப்படை பணியாளர்கள் இன்றைக்கு அறவே இல்லை என்பதை நாம் தொடர்ந்து சுட்டி காட்டி கொண்டிருக்கிறோம். ஆனால் அரசு செவிசாய்க்காமல் காலதாமதம் செய்கிறது. குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கினை தொடர்ந்து அந்த வழக்கின் மூலமாக தீர்ப்பு அளிக்கப்பட்ட பின்பு கூட சில துறைகள் மட்டுமே இன்றைக்கு அலுவலக உதவியாளர் பணியிடங்கள் நிரப்ப அவர்கள் முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பல்வேறு துறைகளில் அலுவலக உதவியாளர் பணியிடங்களை அந்த அரசு எடுக்கக்கூடிய சூழலை கடித வாயிலாக தெரிவித்தும் அதையும் நிறைவேற்றாத பல்வேறு துறைகள் இருக்கின்றன. அந்த துறை தலைவர்களை அரசு அவளை அழைத்து ஏன் அலுவலக உதவியாளர் பணியிடங்களை பூர்த்தி செய்யப்படாமல் மீண்டும் வைத்திருக்கிறீர்கள் என்ற கேள்வினை எழுப்ப வேண்டுமாய் இந்த செய்தியின் மூலமாக அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அரசு எல்லாவற்றிலும் அனைத்து துறையினுடைய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களை அழைத்து முதலமைச்சர் அவர்கள் அரசு பணியாளர்கள் கொடுத்திருக்கின்ற கோரிக்கையில் சாரத்தை உணர்ந்து அந்த கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றும் என்ற ஒரு உத்தரவினை அவர்கள் அமைச்சர்களுக்கு போட்டால்தான் கண்டிப்பாக அனைத்து துறைகளிலும் இந்த பணியிடங்கள் நிரப்பப்படும் என்பதை இந்த செய்தியின் மூலமாக மாண்பு தமிழக முதல்வருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக இன்றைக்கு பதிவுத்துறையில் சுமார் 527 அலுவலகங்கள் இருக்கின்றன. அந்த 527 அலுவலகங்களில் 200 அலுவலக உதவியாளர்கள் கூட இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. மேற்கண்ட 367 அலுவலகங்களில் அலுவலக உதவியாளர் பணியிடங்கள் இல்லை. இப்படிப்பட்ட சூழலில் அந்த அலுவலகங்களில் வெளியாட்களை வைத்து பணிபார்க்கிறார்கள். ஆக இந்த துறையில் பல்வேறு கையூட்டுகள் பெறப்படுவதன் காரணமாக வெளியாட்களுக்கு சம்பளத்தை கொடுத்து அன்றாட பணிகளை பார்க்கின்ற சூழல் இருக்கிறது. இவற்றையெல்லாம் அரசுக்கு நாம் எடுத்து சொல்லியும் இதனால் வரை அதை பற்றி கொஞ்சம் கூட சிந்திக்காமல் மாண்புமிகு பதிவுத்துறை அமைச்சர் அவளை நேரிலேயே சந்தித்து சொல்லியதும் அவரும் அதற்குண்டான நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறார்கள். எனவே இந்த செய்தியின் மூலமாக பதிவுத்துறை அமைச்சர் அவர்கள் உடனடியாக துறை தலைவரை அணுகி இந்த சங்கம் பேச்சுவார்த்தையின் மூலமாக அனைத்து அலுவலகங்களிலும் அலுவலக உதவியாளர்களும் நீதிமன்றத்தின் வாயிலாக தீர்ப்பு பெற்ற அனைத்து அலுவலர்களுக்கும் இரவு காவலர் பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்பதை அதிகாரிகளுக்கு தெரிவிக்க வேண்டுமாய் செய்தியின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஆக ஒவ்வொரு துறையிலும் குறிப்பாக மருத்துவத்துறை, கல்வித்துறை, காவல்துறை, பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை போன்ற பெரும்பான்மையான துறைகளில் இன்றைக்கு அலுவலக உதவியாளர் பணியிடங்கள் இல்லாமல் இருக்கிறது. ஆக இந்த அலுவலக உதவியாளர் பணியிடங்களை அறவே ஒழித்துவிட வேண்டும் என்ற நிலையில் அரசு இருக்கிறதா என்பதை எங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. ஏனென்றால் படிப்படியாக துப்புரவு பணியாளர்கள், இரவு காவலர்கள் போன்ற பல்வேறு பணியிடங்களை எல்லாம் தனியார்மயமாக்கி இருக்கிறது. இன்றைக்கு குறிப்பாக சொல்லப்போனால் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள், பண்ணை பணியாளர்கள், டெங்கு கொசு ஒழிப்பு பணியாளர்கள் போன்ற பல்வேறு பணியிடங்களெல்லாம் இன்றைக்கு அது தொகுப்பூதியமாக கொடுக்கப்பட்டு வருகிறது.
அரசு பணியாளர்கள் பெறுகின்ற எந்த சலுகையும் அவர்கள் பெறவில்லை என்பதை இந்த செய்தியின் மூலமாக அரசுக்கு தெரிவித்துக் கொள்ள விழைகிறோம். இப்படியாக ஒவ்வொரு துறை தலைவர்களையும் அவர்களை அழைத்து பேசி தீர்வு காண வேண்டும் என்பதுதான். முன்பெல்லாம் 3 மாதத்திற்கு ஒரு முறை அந்தந்த துறை தலைவர் அவர்கள் சங்கங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். அதன் பின்பு 6 மாதத்திற்கு ஒரு முறை தலைமைச் செயலாளர் அவர்கள் மத்தியிலே கூட்டம் நடைபெறும். ஆனால் இந்த கூட்டங்கள் எல்லாம் தற்போது நடைபெறுவதில்லை. இந்த கூட்டங்களின் வாயிலாக தலைமைச் செயலாளர் அளவிலே முடிய வேண்டிய அத்தனை கோரிக்கைகளையும் முடித்து விடுவார்கள். முதலமைச்சருக்கு நிதியமைச்சருக்கு பணப்பலன் தேவையுள்ள கோரிக்கையில் மட்டுமே செல்லும். அதன் பின்னர் அவர்கள் ஆய்வு செய்து அதனை நிறைவேற்றி தருவார்கள். ஆனால் அந்த சூழலெல்லாம் இன்றைக்கு மாறிவிட்டது. இந்த மாற்றத்தினால் இன்றைக்கு இந்த அரசியலை பணிபுரியக்கூடிய அலுவலக உதவியாளர்களும் இரவு காவலர்களும் துப்புரவு பணியாளர்களும் இன்றைக்கு தினக்கூலி, தொகுப்பூதியம், மதிப்பூதியம் போன்ற பணிகளிலே பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அரசு எங்களுடைய கோரிக்கைகளுக்கு செவிசாய்த்து விரைவாக எங்கள் தலைவர்களை அழைத்து பேசி உடனடியாக தீர்வு காண வேண்டுமாய் இந்த செய்தியின் மூலமாக மாண்பு தமிழக முதல்வரை கேட்டுக்கொள்கிறேன்.